பொதுவாகவே இசையமைப்பாளர் மேல வந்து பல பாடல்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க டியூன் போட்டு அவங்களே பாடிக்கிறாங்கன்னு. நீங்க பல பாடல்கள நீங்களே பாடியிருக்கீங்க. என்னோட லவ் சாங்ஸ் எதுவுமே நான் மேக்ஸிமம் பாடுனதில்ல. என்னோட ஒரு 30, 40 பாட்டு இருக்குன்னா, ஒரு 2 பாட்டு பாடியிருப்பேன். மத்தது எல்லாமே சிங்கர்ஸ். சார் என்னோட மெல்லிசைல இருக்க எல்லா பாட்டுமே பாருங்களேன். ஹரிணி, ஹரிஹரன், ஹரிச்சரன் எல்லாமே ஸ்டாண்டர்டான சிங்கர்ஸ். என்னோட படங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஏன் சிங்கர்ஸ்னா சார், இப்ப நீங்க யோசித்து பாருங்களேன். இப்பல்லாம் ஒரு பாட்டு பாட வைக்கணும்னா, உடனே Googleல போய் தமிழ் சிங்கர்ஸ்ன்னு டைப் பண்ண வேண்டியதா இருக்கு. யார் வராங்க? யார் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க? யார் ஜெயிச்சிருக்காங்க? இப்ப அப்பல்லாம் ஒரு பாட்டு பண்ணா என்ன நெனைப்போம்? எஸ்பிபி சாரு, இல்லன்னா வந்து மனோஜ் சாரு, இல்லன்னா ஜெயச்சந்திரன் சாரு, எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க அந்த டைமிங்ல. அப்படியே இருக்காங்களா ஏசுதாஸ் சாரு இப்படி இப்படின்னு. இப்ப அப்படி யோசிக்கவே முடியல. யாரு சிங்கரா இருக்கும்? இப்படி இருக்கு. ஸோ அதுக்கான பிரச்சனை என்ன சார்? இப்ப நான் யூஸ் பண்றேன். அதனால உங்களுக்கு அந்த பிம்பம் என்கிட்ட மேல வருது. நான் யூஸ் பண்றேன். ஆனா நான் யூஸ் பண்றத விட, இப்ப நான் வந்து ஒரு பெரிய படத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட படத்துல ஒரு சிங்கர யூஸ் பண்ண வச்சா தான், அவங்களும் ஹிட் ஆவாங்க. அந்த சிங்கர் அடுத்து ஒரு 4 படத்துல பாடும்போது அந்த பாட்டெல்லாம் பெருசா தெரிய வரும். சார் இப்ப ஜானகி மேம் வந்து குழந்தைக்கு பாடுவாங்க சார். சின்ன குழந்தைக்கு பாடுவாங்க. ஆமாமா. அப்ப அப்ப நான் என்ன கேட்கிறேன்? 6லிருந்து 60 தடவ பாடுவாங்க அவங்க. ஆ. ஸோ அப்புறம் இப்ப எல்லாமே இந்த வாய் அசைச்சு லிப்ல பாடுறதெல்லாம் கம்மியாயிருச்சு சார். மான்டேஜஸ் தான். ஸோ நீங்க எந்த சிங்கர் போட்டீங்கனாலும் அது செட் ஆகும். ஸோ நம்ம டிஃப்ரெண்டான சிங்கர்ஸ் கேட்கும்போது இல்ல சார், மியூசிக் ஃப்ரெஷ்ஷா வெளியில கேட்டுக்கிட்டே இருக்கு சார். அது அது ஒரே வாய்ஸ்லயோ இல்ல ஒரே இதுல வரும்போது என்னன்னா, ஒரு பாட்டு நல்லாருக்கும், 2 பாட்டு நல்லாருக்கும், 3வது என்னங்க இதே தானே போன அப்படின்னு மாரி. அது அது அவங்களுக்கு முன்ன தான் அது ஒரு பிரச்சனை.